அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான விசுவாசிகளே, மீண்டுமாக இந்த ஜூன் மாதம் 10ஆம் நாள் இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறோம். நாம் இந்த காலை நேர தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய பிதாவாகிய கடவுளே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். திரியேக கடவுளாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை காத்து வழிநடத்தி எங்களை ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் ஒரு சுத்த தயவு ராஜா. அப்படி கிருபைக்காக, இரக்கத்திற்காக, அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட எங்கள் பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை தார். இந்த நாளின் இறை வார்த்தையின் வழியாக எங்களை ஆசீர்வதும், எங்களுடைய பாவங்களை மன்னியும். நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். எங்களை இப்பொழுது பயன்படுத்தும் அடையனையும் அன்பர் சாரும் சகசாரி எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை கேட்டு அநேக மக்கள் பயன்பெற்று விசுவாசத்தோடு உம்மை பின்பற்ற கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பேற்று ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பல வேளையில என் உயிரான இயேசு என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி கடவுளை மகிழ்வோம்.
இரவும் பகலும் எல்லாம் உந்தன் வசனம் தியானிக்கின்றேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்யாமே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்யாமே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமானதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். திரித்துவ கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலே நாம் வாசித்து தியானியும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள் நம் அனைவருக்கும் தெரிந்த பகுதி. லாசரு, செல்வரும் லாசரும். மரணத்திற்கு பின் மாறும் மனித நிலை. மரணத்திற்கு பின் மாறும் மனித நிலை. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்று இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இருந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர் தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். தமது விரல் நுனியை தண்ணீரால் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கத்தினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார். அன்றியும் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது. அங்கிருந்து
நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்று சொன்னார். அன்பான தேவ பிள்ளைகளே, இது நன்றாக நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் இதில் இருக்கிற ஆழமான ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்திற்கு பின் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். நல்ல கவனிங்க. சுகபோகமாய் வாழ்ந்த செல்வந்தர் அவருடைய பெயர் இல்லை, ஆனால் லாசருடைய பெயர் இருக்கிறது. அப்ப என்னன்னா, செல்வந்தர்கள் கவனிக்கப்படுவதில்லை என்பது அல்ல, செல்வந்தர்கள் நியாயமாய் வாழ்ந்தாய் கவனிக்கப்படுவார்கள். ஆபிரகாம் பேர் இருக்குது, யாக்கோபு, இவங்க பேரெல்லாம் இருக்குது. அவங்க செல்வந்தர்களை தான் வாழ்ந்தாங்க, ஆனால் அவங்க பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கவனிக்கப்படுகிறார்கள், ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இந்த செல்வந்தரும் வாழ்ந்தார், ஆனால் பேர் சொல்லப்படவில்லை. ஏன்னா அவர் நியாயமற்ற முறையிலே வாழ்ந்தார். பிறருக்கு உதவி செய்யாத ஒரு மனப்பான்மையோடு வாழ்ந்தார். தன்னிடத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான செல்வமும் சொத்தும் இருந்தது. அவர் சாப்பிடுகிற போது ஒரு வாய் உணவை லாசருக்கு கொடுத்திருந்தாலே அவரும் லாசரும் ஒரே இடத்துல இருந்திருப்பாங்க. இங்க ஒரு பெரிய கவலை என்னன்னா, கொஞ்ச காலம்தான் செல்வந்தர்கள் சந்தோஷமா இருக்க முடியும் இந்த உலகத்துல. ஆனால் மரித்த பிறகு நித்திய 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 காலமாய் மிகுந்த துன்பத்துல அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க இங்க சந்தோஷமா இருந்ததுனால அங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அழகான ஒரு ஓமையை தான் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். இப்போ உலக பிரகாரமான செல்வமும் ஆடம்பரமும் ஒரு மனிதனுடைய நித்திய வாழ்வை தீர்மானிப்பது இல்லை. இந்த பூமியில் நாம் வாழும் வாழ்க்கையே மரணத்திற்கு பின் நம்முடைய நித்தியத்தை அல்லது பரலோகம் நரகம் என்று தீர்மானிக்கிறது என்பதை இயேசு இந்த ஊமையின் மூலம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றார். பூமியிலே இருவேறு நிலைகள். இந்த உலகத்தில் மனிதர்களுடைய பொருளாதார மற்றும் சமூக நிலைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஏழை, பணக்காரன், ஜாதி வித்தியாசம், மத வித்தியாசம், நாடு இல்லையா, இதெல்லாம் நமக்குள்ள பல வேறுபாடுகள், வித்தியாசங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எப்படி மற்றவங்களை பார்க்குற, நீ எப்படி மற்றவங்களை அணுகுற, அதான் சொல்ற. ஆண்டவர் மத்தேயுவை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு மனசை பார்க்குறான், அவன் ஒரு மனிதனாக பார்க்குறான். ஆனால் மற்றவங்க என்ன பண்ணாங்க, இவன் ஆயக்காரன், இவன் ஆயனுக்கு உதவி செய்கிறான் அப்படின்னு பார்த்தாங்க. அதனால தான் ஏன் மற்றவங்க கூட நீ சாப்பிட்ற, ஆயக்காரரோட பரிசேரோட ஆயக்காரரோட பாவிகளோட சாப்பிட்றியே அப்படின்னு ஏசாமி சொன்னாங்க இல்லையா. மற்றவருடைய பார்வை வேற, நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கணும். இப்போ ஐஸ்வர்யவானினுடைய அந்த வாழ்வு ஆடம்பரமா இருந்தது. அவன் வெந்நீர் ஆடை, ஊதா நேரத்தில் அவன் மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்து நாள்தோறும் ஆடம்பரமாய் வாழ்ந்தான். ஆனால் லாசருவோ நல்லா சாப்பிட்டான். செல்வந்தர் நல்லா சாப்பிட்டான், நல்ல விருந்து, கறி இல்லையா, நல்லா எல்லா உணவையும் சாப்பிட்ருப்பான். நல்ல வீடு, சாளரங்கள்னா இன்னைக்கு ஏசி மாதிரி சில்லுன்னு காத்து சுகபோகமாக வாழ்ந்தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற லாசருவை நினைத்து கூட பார்க்கவில்லை. இன்றைக்கு கூட அப்படிதான் நிறைய மக்கள் செல்வந்தர்கள் ஏழை எளிய மக்களை நினைத்து பார்க்க முடியவில்லை. அவங்க தனக்குத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சுயநலமாய் வாழ்றாங்க. ஆனா ஏழை லாசர் தன் வீட்டை அடக்கிறான். அவன் போகும்போது வரும்போது எத்தனையோ முறை உதவி கேட்டிருப்பான். ஒரு துணி தரல, தண்ணி தரல, சாப்பாடு தரல. அவன் பருக்கள் நிறைந்தவனாய் ஐஸ்வர்யவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசி ஆற்ற ஆனான். அவன் ரொம்ப கேட்கல, கொஞ்சமா கொடுத்தா கூட எனக்கு பசி ஆத்துருவேன் நான் அப்படின்றான். நாய்கள் அவனை நக்கினது இல்லையா. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உலகத்தார் பார்வையில் ஐஸ்வர்யவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் லாசரு போன்றவர்கள் ஆசீர்வாதம் பெறாதவர்களாக போன இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. நீதிமொழிகள் 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இப்போ ஏழைக்கு இறங்காதவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க அவன் வில்லை. அதுதான் முக்கியமா. 1 தீமோத்தேயு 6:17 பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யவான்கள் மேட்டிமை சிந்தை உள்ளவர்களாய் இராமல் உலக ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு கடவுள் கொடுக்கிற ஐஸ்வர்யம் எல்லாமே சந்தோஷம் தான், எல்லாம் நமக்கு கொடுக்குற, தப்பு இல்லை. நல்லா சாப்பிடு, விருந்து சாப்பிடு, எல்லாம் இரு. ஆனா உன் வீட்டாண்ட இருக்கிற உன் அயலானை, உன்னுடைய ஏழையை நீ நினைத்து பார்க்காமல் இருந்தா நிச்சயமாக கடவுள் அதற்கான தண்டனையை நமக்கு
தருகிறவராய் இருக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, மரணத்தின் நித்தியமும் மாற்றமும். அதான் நம்ம 22 23 மரணம் இருவருக்கும் பொதுவானது இல்லையா? மரணம் ஏழை பணக்காரன் எல்லாம் பார்க்காது, கிறிஸ்தவன் இந்து முஸ்லீம்னு பார்க்காது, குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பார்க்காது. இன்னைக்கு போர்ல பாருங்க, எத்தனையோ குழந்தைகள், பெண்கள் இல்லையா, ஆண்கள் எல்லாம் இறந்து போறாங்க. அவங்களுக்கெல்லாம் மரணத்திற்கிட்ட இரக்கமே கிடையாது இல்லையா? அதான் பார்க்கிறோம். அவர்கள் அடைந்த இடம் முற்றிலும் மாறுபட்டது. லாசருவின் மரணம், அவன் அதே தேவ தூதர்களால் ஆபிரகாம் அடியிலே கொண்டு போய் விடப்படுகிறார். அங்கே அவன் தேற்றப்படுகிறான், ஆறுதல் அடைகிறான். பார்த்தீங்களா? இப்போ ஆபிரகாம் எங்க இருக்கிறார் என்றதை ஏசாமி சொல்றாரு, அவன் பரலோகத்தில் இருக்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவனுடைய மரணம், அவனும் அரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். ஆனால் அவன் பாதாளத்தில் வேதனைப்படுகிற தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அப்ப நல்லா கவனிங்க, லாசரு ஆறுதல் பெறுகிறான். அல்லேலூயா. கஷ்டப்பட்டவன் ஆறுதல் படுறான், நல்லா இருந்தவன் அங்க கஷ்டப்படுறான். அதான் உண்மை. மரணம் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றுகிறது. பூமியின் பெருமை பாதாளத்தில் உதவுவது இல்லை. எபிரேயர் 9:27 ஒரே முறை மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதான் மரிப்பதும் நியாயத்தீர்ப்பு. இப்போ ஆண்டவர் மரித்த பிறகு நமக்கு நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறாரு. இது பொதுவானது. ஆனா திருப்பியும் ஒரு நியாயத்தீர்ப்பு இருக்குது, அதுதான் நித்தியமானது. ஆண்டவருடைய வருகையில நமக்கு நித்திய நியாயத்தீர்ப்பு இருக்குது. மூணாவது, பாதாளத்தின் வேதனையும் மறுக்கப்பட்ட வேண்டுதலும். அப்போ கேட்கிறாங்க, எனக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு. அப்போ ஆபிரகாம் சொல்றான், உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, நீங்க வேற நாங்க வேற, உங்களுக்கு எங்களுக்கு பிளவு இருக்குது, நாங்க அங்க ஆள் அனுப்ப முடியாது அப்படின்னு. இப்போ பாதாளம் என்பது கற்பனை அல்ல. 24-26 வசனத்தை வாசித்து பாருங்க. அது நிஜமான வேதனை நிறைந்த இடம். தண்ணீருக்கான கதறல், என் நாவின் வேதனை தனியும்படி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என்னை குளிர பண்ண அவனை அனுப்ப வேண்டும் என்று கதறினான். பூமியில் எவ்வளோ தண்ணி குடிச்சிருப்பான், லிட்டரா தண்ணி, சில்லு தண்ணி இல்லையா, ஜூஸ் எல்லாம் குடிச்சிருப்பான். ஒரு டம்ளர் ஜூஸ் கூட அவனால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் இங்கே ஒரு சின்ன சொட்டு விரல் நுனியில் இருந்து எனக்கு கொடுன்றான். எந்த அளவுக்கு அவன் காய்ந்து போயிருப்பான் என்று பார். பூமியில் துணிக்கைக்காக எங்க லாசருவோ இப்போது அவன் தண்ணீரை குடிக்கிறான் இல்லையா? இப்போ தாண்ட முடியாத பிளவு. ஆபிரகாம் அவனுக்கு பிரதியுத்தரமாய் சொல்றார், உங்களுக்கும் எங்களுக்கும் நடுவே பெரிய பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு பின் மனம் திரும்புதலோ இடத்தை மாற்றிக்கொள்ள அவசியம் இல்லை, சாத்தியம் இல்லை. ஏசாயா 66:24 அவர்கள் புழு சாகாமலும் அவர்கள் அக்னி அவியாமலும் இருக்கும் என்று நரகத்தை பற்றி ஏசாயா சொல்லியிருக்கிறார். மத்தேயு 25:46 ஏசாமி சொல்றாரு, இவர்கள் நித்திய ஆக்கினைக்கும் நீதிமான்களோ நித்திய ஜீவனுக்கும் போவார்கள். கடைசி பகுதி, கடவுளுடைய வார்த்தையே போதுமானது, நீ கேட்டு மனந்திரு. உலகத்துல ஆண்டவர் ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறாரு, அவங்க சொல்லும் போது நீ கேட்டு என்ன பண்ணு, மனம் திரும்பு அப்படின்றார். அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவி சாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தையே, ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவளிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள். ரொம்ப அழகான ஒரு பகுதி பாருங்க இல்லையா? அவர் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து தான் பேசுறாரு அந்த செல்வந்தர். ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, மோசே இருக்கிறாரு, இறைவாக்கினர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும்ன்றார். இப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆயர்கள், நம்முடைய போதகர்கள், ஊழியர்கள் சொல்லுகிறத நம்ம என்ன பண்றது, செவி சாய்க்கிறதே இல்லை. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்ம நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறோம். இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்களை கூட எப்படி பார்க்குறோம், அரசியல் ரீதியா பார்க்குறோம். அவன் சின்ன பையன், அவன் பெரிய பையன், அவன் பெரிய ஆளு இல்லையா, அவர் கம்மியா படிச்சுக்கிறாரு, அவர் அதிகமா படிச்சுக்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை. கடவுளுடைய ஊழியக்காரன்னா ஊழியக்காரன் தான். அவன் நம்மளை நித்திய வாழ்வுக்கு வழி நடத்துகிறான். அதுதான் உண்மை. அதான் சொல்றார், தேவனுடைய வார்த்தையே போதுமானது. மனம் திரும்புதலுக்கும் அற்புதங்களை விட தேவனுடைய வார்த்தையே
முதன்மையான ஐஸ்வர்யன் என்ன சொல்றாரு, எனக்கு எனக்கு சகோதரர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, அவங்க எச்சரிக்கும்படியாக ஆபிரகாமை நீங்க போங்க அல்லது லாசரு போட்டுன்னு அது சொல்றாரு. மோசேயின் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். கடின இருதயம், மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத இருதயம் மனம் திரும்புதலும் அவனுக்கு இல்லாம போயிடும் இல்லையா? ஏசாயா 55:11 சொல்றது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் வீணா என்னிடத்தில் திரும்புவதில்லை, அதன் விரும்புகிறதை செய்யும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை மக்கள் கேட்கும் போது நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி கடவுளுடைய வசனத்தினாலே வரும். அப்போ நம்முடைய வாழ்நாட்களிலே ரட்சிப்பின் தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். மரணத்திற்கு பின் 2வது வாய்ப்பு இல்லை. நம்மிடம் உள்ள உலக ஆசீர்வாதங்களை கொண்டு ஏழைகளுக்கும் கடவுளுடைய ராஜ்யத்திற்கும் அதை பயன்படுத்த வேண்டும். இன்று நமக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். நம்ம எல்லாருமே ஒருவேளை பெரிய செல்வந்தர்களா இல்லைன்னா கூட மற்றவர்களை, ஏழைகளை போஷிக்கிற அளவுக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்குற அளவுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைங்களுக்கு நோட்டு புக்கு வாங்க முடியல, பேனா பென்சில் வாங்க முடியல, ஒரு பேக் வாங்க முடியல, ஒரு செட்டு யூனிஃபார்ம் வாங்க முடியல. இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மருத்துவ வசதி இல்லையா, சிகிச்சைகளுக்கு காசு இல்லாமல், படிப்புகளுக்கு காசு இல்லாமல், திருமணத்திற்கு காசு இல்லாமல் மிகுந்த மனவேதனையோடு நீ கிராமங்களில் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து முடிந்த உதவிகளை, பெரிய உதவிகள், சின்ன சின்ன உதவிகளை செய்தாலே அவங்க மனசு குளிரும். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க இதை செய்யணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம செய்கிறோம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம், துணி கொடுக்குறோம், எல்லாம் ரைட்டு தான். அது அந்த சீசனோடு முடிஞ்சு போகுது. அப்படி இல்லை, இது சீசனோடு முடிவது இல்லை. எல்லா சீசன், திஸ் இஸ் நாட் ஃபார் சீசன், திஸ் இஸ் ஆல் சீசன். எல்லா சீசன்லையும் நம்ம உதவி செய்கின்றவர்களாய் மாற வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவத்திற்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளமே மன்னிப்பு, 2வது உதவி செய்தல். இன்னைக்கு எத்தனையோ மிஷினரிகள் இன்னைக்கு இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஸ்தாபனங்கள்லாம் கட்டி இலவசமாக அவங்கள படிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு நம்மலாம் கூட இலவசமாக தான் படிச்சிருக்கோம். கண்கடியா மேல்நிலை பள்ளியில் நாங்கள் இலவசமாக படித்தோம். கண்கடியா இறையல் கல்லூரியில் இலவசமாக போதகர்களுக்கு படித்தோம். இன்னைக்கு காசு கட்டி படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைங்க இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கிற. 1 லட்சம் ரூபாய் இன்னைக்கு பிள்ளைங்களால் கட்ட முடியல. ஏழை பிள்ளைங்க ஐயருங்களுக்கு இன்னைக்கு ஐயருக்கு கோர்ஸுக்கு போக முடியல. பிற கல்லூரிலையும் நிறைய பணம், ரொம்ப கஷ்டம். எல்லா சூழ்நிலையிலும் கஷ்டம். இன்னைக்கு பெதஸ்தா மருத்துவமனை இது இருந்தது, நர்சிங் இருந்தது. எவ்வளோ பிள்ளைங்க படித்தாங்க, ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க வெளியில் போய் படிக்கிற சூழ்நிலை, ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி டீச்சர் ட்ரைனிங் இருந்தது. எத்தனையோ ஆசிரியர்களை, 2000-3000 ஆசிரியர்களை இன்னைக்கு அந்த அருமையான நிர்வாகம் உருவாக்கி. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ அது மாதிரி படிக்க முடியாத பிள்ளைங்க இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை உதவி செய்யுங்க, முடிந்த உதவிகளை செய்யுங்க. எனக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. 2 இருந்தால் 1 தான் கொடுன்றார். 1 வச்சுக்கோ, உனக்கு வச்சுன்னு உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சுன்னு நீ கொடுன்றார். ஆகவே இந்த காலை நேரத்தில் உதவி செய்வது மிக மிக அவசியமானது. அது கிறிஸ்தவ குணங்களை, நற்பண்புகளை, இயேசுவை வெளிக்காட்டுகிறது மாத்திரமல்ல, நம்மை பரலோகத்துக்கு அது வழி நடத்துகிறது என்பதை அது ஒரு வழிதான். அதனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இல்லாமல் நமக்கு பரலோகம் இல்லை. இது ஒரு சின்ன ஒரு காரியம். ஆகவே இதை செய்யுங்க. கர்த்தர் தாம் இந்த நாளில் நம்மையும் ஏழை லாசருவை போல பரலோக வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்த தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேளைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அடியானை பயன்படுத்தி வருகிறீர். என்னுடைய அன்பர் சாரியம், மேஜக்காவையும், அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் ஆசீர்வதித்திருக்கிறீர். என்னுடைய அன்புக்குரிய சாகசாரின் டீச்சரை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் டீமாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிற போது உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை வழிநடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா, வழிநடத்துங்க. தேவைகளை சந்திங்க. வியாதிகள் உண்டு, நோய்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, பாவத்தினால் வருகிற விளைவுகள் உண்டு. எல்லாவற்றையும் மாற்று. ஒரு விஷயம் கூட எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னித்து இந்த நாளின் ஆண்டவரே பணிகளை எங்களுக்கு ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதி. இந்த நாளில் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. விசேஷமாய் நேற்று தினத்தில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்திய என்னுடைய ஐசக் சண்முகம் ஐயருக்கா ஜெபிக்கிறோம். ஏற்கனவே
ஆண்டவர் சிக்கா இருந்தாரு, நான் ஜெபித்தோம், சுகத்தை தந்திருக்கிறீர். இன்னும் நல்ல சுகத்தை தந்து அவரை வழிநடத்தும். ஐரமா பிள்ளைகளை ஆசீர்வதியும். அதே போல என்னுடைய அன்புக்குரிய முன்னாள் ஐஎல்ஸினுடைய பெருந்தலைவர் ரெவரண்ட் டாக்டர் பிரீஸ்லி பாலசிங் ஐயருக்காக ஐரமா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆண்டவரே, அதே போல என்னுடைய முன்னாள் பொருளர் ஆம்பர் சபை சங்க பொருளர் சாந்தகுமார் அண்ணன் அவருடைய அன்பு மனைவி தன்னுடைய திருமண நாளை கொண்டாடினார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல என்னுடைய சத்யபூஷன் சார் அவருடைய அன்பு மனைவி அவருக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை நேற்று கொண்டாடினாங்க. ஆண்டவர் இன்னும் அநேக மக்கள் இந்த 2 நாட்களில் நிறைய பிறந்த நாட்களை திருமண நாட்களை கொண்டாடி இருக்கிறாங்க. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரை நீ தந்து வழிநடத்தும். இந்த நாளின் ஆண்டவரை இறை செய்தியை கேட்ட எல்லா மக்களுக்கும் விடுதலை சமாதானத்தை ஆண்டவர் நீ தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உதவி செய்வது ஆண்டவரே இயேசுவின் ஒரு போதனையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நாங்கள் செய்யவும் ஆண்டவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கும். இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்மாங்குப்பம் டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, கனடி ஐயாவுடைய அன்பு சகோதரர் தாமஸ் ஐயாவுக்காக, கோயில் பிள்ளை செல்வண்ணனுக்காக, ஆண்டவருடைய நித்யா அண்ணன் செக்ரட்டரி அவருக்காக நான் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாற்றும். ஜாப் ஐயாவுடைய அன்பு துணைவியாருக்காக, வயலின் மாஸ்டர் டெனி ஐயாவுடைய மனைவிக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். பலவீனங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாவற்றையும் நீர் மாற்றி நல்ல சுகபலன் ஜீவனை தந்து ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தன் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகிற எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். உடைய ஐஎல்சிக்காக ஆண்டவரே, ஆம்பூர் சபை சங்கத்துக்காக, பொறுப்பாளர்களுக்காக, ஸ்தாபனங்கள் பள்ளிக்கூடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் திருச்சபைகள் ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க பணியை மிக சிறப்பாக செய்ய ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ திருச்சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆண்டவரே எல்லா ஹாஸ்டல்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம். ஃபாதர்ஸ், மதர்ஸ், ஆண்டவரே இதோ எல்லா ஊழியக்காரர்களுக்காக, பாஸ்டர்ஸ்க்காக, ஆண்டவர் டீக்கனஸ்க்காக, ஆண்டவர் எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் சிறப்பாக ஊழியம் செய்கிற, குறிப்பாக மிஷினரிஸ்க்காக வட இந்தியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற எஃப்எம்பிபி, ஜெம்ஸ், ஆண்டவர் ஐஎம்எஸ், ஆண்டவர் என்எம்எஸ் மிஷினரிகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து வழி நடத்தும். இப்படி இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய முதலமைச்சர், கவர்னருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க பணியை அவங்க சிறப்பாக செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தாரும். இந்த காலை நேரத்தில் தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நான் உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை செய்து ஆண்டவரே அநேக மக்களுக்கும் வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கிற மக்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவரே உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். நேரத்தில் ஞான கீதாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரிக்காக, அவருடைய அன்பு கணவர் திரு தினகரன் ஐயா அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். வேலூரில் இருக்கிறாங்க. அதனுடைய உறவினர் ஆண்டவர் நாளில் தன்னுடைய திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகிற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே நாள் அன்பு சகோதரி ஞான கீதாவையும் தினகரனையும் அன்பான 2 ஆண் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஜீவனை தாரும். அவர் செய்கின்ற பணிகளை ஆசீர்வாதம். இந்த பணிகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலூர் கிறிஸ்தலுத்திரன் திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கும்போது உடைய கிருபை அவளோடு தங்கியிருக்கட்டுமா ஜெபிக்கிறோம். தினகரன் சாரியும் கீதாவுக்கும் நல்ல சுகம்பலன் ஜீவனை தந்து ஆண்டவரே கடவுள் இணைத்திருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் வாழ்வோம் என்ற ஆண்டவர் எண்ணத்தோடு அவர்கள் தொடர்ந்து வாழ கிருபை தார். இந்த நேரத்தில் அவருடைய அருமையான விக்டோரியா அத்தையையும், சார்லஸ் அண்ணன் அவர்களையும், அவருடைய குளோரியாக்காவையும் குடும்பத்தை நினைவு கூறுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று கூட நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளியும், இன்னொரு வடகரை, மேல்சனம் திருச்சபைகள், ஊழியங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளின் ஊழியங்கள், பணிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து காத்துள்ள வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.